கேரள மாநிலம் வயநாடு அருகே பெண் ஒருவரை புலியை தேடும் பணியில் ஈடுபட்ட ஆர்ஆர்டி குழுவை சேர்ந்த ஜெயசூர்யா என்பவரையும் புலி தாக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன சொல்லுங்க? யுவராணி, கேரள மாநிலம் வயநாட்டில் புலி தாக்கி ராதா என்ற பெண் பலியாக இருந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தாண்டி மக்களிடையே ஒரு பீதியையும் தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அந்த புலி 2 நாட்களாக தேடி வரும் நிலையிலும் அந்த புலி சிக்காமல் ஒரு சில நேரத்தில் அது கிராமப்புறங்களிலும் மறு வேளையில் அது வனப்பகுதிகளிலும் மாறி மாறி உலா வருகிறது. நேற்று மாலை பஞ்சனக்கொல்லி பகுதியில் மீண்டும் அந்த புலியை பார்த்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் என்பது அளித்தனர். ஏற்கனவே இந்த புலியை சுட்டு கொல்ல வேண்டும் என மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும் நிலையில் வனத்துறை சார்பில் 7 குழுக்களாக அமைந்து இந்த புலியை 2வது நாளாக தேடி வருகின்றனர். இதில் வனத்துறை மட்டுமின்றி ஆர்ஆர்டி டீம் என்பதும் இந்த குழுவினரும் இந்த வனத்துறையோடு இணைந்து ஒவ்வொரு பகுதிகளாக தேடி வருகின்றனர். அந்த நிலையில் இன்றைய தினம் பஞ்சனக்கொல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த புலியை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது திடீரென புலி பாய்ந்ததில் ஆர்ஆர்டி குழுவை சேர்ந்த ஜெயசூர்யா என்பவர் காயம் என்பது அடைந்தார். இவர் அந்த புலி பாய்ந்ததில் இவருக்கு காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து உடனே அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக தற்பொழுதும் அந்த புலியை தேடும் பணி என்பது 2வது நாளாக தீவிரமாக வனப்பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அந்த புலி இருக்கும் இடத்தை பார்த்திருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கும் நிலையில் அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க ஒரு முயற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் இது போன்ற புலியை விடக்கூடாது, தொடர்ச்சியாக அது சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த புலியை பிடிக்கும் பணியில் பொதுப்புறம் வனத்துறையினரும் சரிதான், அதே போன்று ஆர்ஆர்டி குழுவினரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் புலி ஒரு சில நேரங்களில் ஊருக்குள்ளும் அதே போன்று மறு வேளைகளில் வனப்பகுதிகளிலும் சுற்றி பெறுவதால் புலி சிக்குவதில் மேலும் சிரமம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த புலியை தீவிரமாக தேடும் பணி என்பதும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.